எதிரி 2 கன்ஸ வச்சு என்ன குறி பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, குண்டு போற வழியில இருந்து நாம விலகி பாதுகாப்பா நிக்கணும். இங்க போயிட்டா சேஃப். சரியா? இங்க நின்னுட்டா சுட முடியாது. ஒருவேளை அவர் சுட்டா, சவுண்ட்ல காது 2 கிழிஞ்சிரும். அப்புறம் காது கேட்காது. அதுக்கான தற்காப்பு கலை என்னன்னா, கைய 2யும் இப்படி மடக்கி காத மூடிக்கணும். இப்ப நம்ம காது 2யும் காப்பாத்திட்டோம். சரியா? இப்ப அடுத்து இவர் என்ன பண்ணுவாருன்னு நம்ம கெஸ் பண்ணணும். எந்த காதுங்கள சவுண்ட்ல இருந்து புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைச்சோமோ, அந்த காதுலயே சுட்டு நம்மள காலி பண்ண நெனைப்பாரு. சரியா? அப்படியே நைஸா பாடிய கீழ இறக்கி 2 கன்னோட வாயும் ஒண்ணா வச்சிட்டீங்கன்னா, 2 புல்லட்டும் ஒண்ண இடிச்சுக்கும். சுட்டு சூடா வர குண்டு 2த்தையும் புடிச்சுக்கணும். அத கையில ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது. டப்புன்னு தூக்கி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்டுறணும். புரிஞ்சுதா? குண்டு சூடா இருக்கும். மறுபடியும் சுடுவாரு. சூடான குண்ட கேட்ச் பண்ணி பேண்ட் பாக்கெட்ல போட்டுறோம். புடிக்கிறோம் பேண்ட் பாக்கெட்ல போட்டுறோம். ஓகே? பாக்கெட் வெந்து போயிடும். வெந்ததும் அவர் நொந்துருவாரு. ஓகே? அடுத்து அவர் சும்மா இருக்க மாட்டார். சுட சுட குண்டா போடுறேன்னு ஃப்ரெஷ்ஷான குண்டுல என்ன சுட பாப்பாரு. இப்படி வந்துருங்க. உள்ளையா நுழையறன்னு கன்ன வச்சே ஃபாலோ பண்ணுவாரு. அப்ப குறிப்பாத்து கன்ன புடிச்சு டம் கட்டி அவர்கிட்ட இருந்து புடுங்கிடணும். அப்படியே முன்னாடி திருப்பி பின்னாடி சுட்டுறணும்.